அழாதீங்க, அப்படி மனசு ஒடிஞ்சு போயிடக்கூடாது. நாங்க இப்பதான் டாக்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம். அவரு நிறைய நம்பிக்கை தராரு. நீங்க மன உறுதியோட போராடினீங்கன்னா மறுக்க பழையபடி ஆயிருவீங்களா டாக்டர் சொல்றாரு. ரவி, ஏதோ கெட்ட நேரம் நம்மளை இப்படி எல்லாம் போட்டு படுத்துது. கெட்ட நேரத்துல ஒரு நல்ல நேரம் சொல்ற மாதிரி ஆண்டவன் உன்னை இந்த நிலைமையிலாவது பார்க்க கொடுத்து வச்சிருக்கானே, அதுக்காவது நன்றி சொல்லுப்பா. இந்த பார், நீ எதுக்கும் கவலைப்படாது. நாங்கெல்லாம் இருக்கோம்ல, உன்னை நல்லபடியா பார்த்துக்கோ. எனக்கு என் கை கால் போனதை பத்தி கூட கவலை இல்ல. என் கவலை எல்லாம் லீலாவை நினைச்சுதான். நான் நல்லா இருக்கும் போதே என்னை மதிக்க மாட்டா. இனிமேல் இப்ப போடுற ஆட்டத்தை தாங்க முடியாது. நீ எவ்வளவு தூரம் என்ன கேவலப்படுத்த போறோம்னு நினைச்சு எனக்கு பயமா இருக்கு. பெத்தவங்களை வச்சுக்கிட்டு இப்படியாடா பேசுறது? என்ன பாவம் பண்ணியோ இப்படி கிடக்குற? இந்த தண்டனை பத்தாதடா உனக்கு? எனக்கு இது தண்டனை இல்ல. இனிமேல் இவ படுத்த போறாளே, அதுதான் தண்டனை. பாக்குறா பாருங்க, அதுல இருந்து தெரியுது பாருங்க. கரண்ட் சேக்கடிச்ச மாதிரி நடிக்கவா செய்யற? அதனாலதான் நிஜமாலுமே கரண்ட் சேக்கடிச்சு ஒரு கை கால் விளங்காம போயிடுச்சுன்னு மனசுக்குள்ளேயே சிரிக்கிறா. எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சந்தோஷப்படுற ஒரே ஆள் இவதான். கணவன் கோலம் கண்டதும் நெஞ்சம் வலிக்குதே. நல்ல மாமி தூண்டி புழுவாய் துடிக்குதே. சொந்த பந்தமே நாடகமா, உண்மையே கிடையாதா? நெஞ்சே 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 சொல்வாயோ, எல்லாம் கனவா இல்லை நனவா? வாழ்க்கை பூவா முட்கள் தீவா? மனசே மனசே துடிக்குது மனசே, மனம் விட்டு பேச துடிக்குது மனசே. லீலம்மா, அழாத அழாத. இத பாரு, என்னோட 5 பொண்ணுகள்ல நீதான் ரொம்ப தைரியசாலி பொண்ணு. ஆனா உனக்கு இப்போ இன்னும் அதிகமா தைரியம் வேணும். தைரியமா இருக்கணும், தைரியமா இருக்கணும். அப்பா, நான் அழறது பயத்தினால இல்லப்பா, வேதனையில அழற. என்னோட கோவத்தையும் ஆற்றாமையையும் ரொம்ப நாள் அடக்கி வச்சிருக்கப்பா. எனக்கு ஒரு வேலை கிடைச்ச உடனே
செத்து போயிட்டாருப்பா. அதுக்கப்புறம் நான் அவரை ஈஸியா சமாளிச்சிடலான்னு நினைச்சேன். இனிமே அவர் பண்ற தாக்குதலுக்கு நாம அடங்கி போக கூடாது. அவருக்கு பதிலுக்கு பதில் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்த சமயம் பார்த்து அவருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சப்பா. இப்படி அவர் ஆயும் கூட தெரிந்தாம பழைய மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இந்த நிலைமையில கூட பழையபடி பேசி பேசி என்ன வேதனைப்படுத்தினா முடியலப்பா. என்னால அவரை ஆதரிக்கவும் முடியாது, அடக்கவும் முடியாதுப்பா. இதெல்லாம் பார்க்கும்போது இனிமே பெரிய சித்திரவதையா இருக்குமோன்னு தோணுது. கஷ்டம்தான், கஷ்டம்தான். என்ன பண்ணலாம்? ஒரு பெரிய விபத்துல நடந்திருக்குது. இத சமாளிக்கிறது பெரியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீ பாவம் சின்ன பொண்ணு. டேய், இந்த நிலைமையில தான் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களோட மனநிலைமையை நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சுதாரிக்கிறது சுலபமா இருக்கு. இந்த மாதிரி நல்ல ஆரோக்கியமா ஓடியாயிட்டு இருந்த மனுஷனுக்கு திடீர்னு கை கால்கள் வழங்காம போனா அந்த மாதிரி நிலைமையில தான் ஒரு கையால் ஆகாத கோவம் வரும்டா. எல்லாரும் நல்லா இருக்கிறோம், இந்த ஆண்டவன் நமக்கு மட்டும் கை கால முடக்கி போட்டான் பாரு அப்படின்னு யார பார்த்தாலும் உங்களுக்கு கோவம் வரும். சிடுசிடுப்பாங்க, எரிச்சல் ஆயிடுவாங்க. அதே மாதிரி மாப்பிள்ளையோட எரிச்சல் எல்லாம் உண்மையிலதான் திரும்பும். சாதாரண ஆளுங்களுக்கு எப்படின்னா ரவி மாப்பிள்ளையோட கோணம் தான் உனக்கு தெரியும். அவரோட பாதிப்பு எந்த அளவு இருக்கு தெரியுமில்ல. அதனால ரொம்ப நிதானமா ரொம்ப அனுசரணையா இருக்கணும். நீ இப்படி நினைச்சு பாரு, அந்த மனுஷன் மேல இந்த நிலைமையில் நீ அனுசரணையா இருந்தீங்க அவர் மனசு மாற ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா? இந்த பொண்ணை நம்ம என்ன பாடுபடுத்தினோம், இந்த நிலைமையில நம்மகிட்ட இவ்வளவு பச்சாத்தாபம் காட்டாளேன்னு நினைச்சு மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அந்த நம்பிக்கை வைடா, நம்பிக்கை வை. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இதோ தெரிஞ்சிருவாரு அதோ தெரிஞ்சிருவாருன்னு நானும் எத்தனை நாள நினைச்சிட்டு இருந்தேன்ப்பா. என் நிழல நானே துரத்துட்டு போற மாதிரி இருக்கு. ஆனா இது வரைக்கும் என்னால முடியலப்பா. முடியுமா? முடியும். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடும். இத பாரு, நம்ம குடும்பத்திலேயே எல்லாரையும் விட சரோக்காவை தான் ரொம்ப பொறுமைசாலின்னு சொல்லுவாங்க. பாவம், அதுக்கு போய் மாணிக்க மாப்பிள்ள மாதிரி ஒருத்தர் வந்து வாச்சாரு. அவங்கெல்லாம் கூட கட்டுக்கடங்காத மிருகங்க மாதிரி, சிங்கமொழி மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்டா கூண்டுக்குள்ள அடைச்சு போடலாம். ஆனா தினம் தினம் நோய் நோயின்னு தொந்தரவு பண்ற மூட்டை பூச்சி கொசு எல்லாம் எந்த கூண்டுல அடைக்கிறது, எப்படி சமாளிக்கிறது? விதியேன்னு சகிச்சுட்டு தான் ஆகணும். நீ அழகா ரவி மாப்பிள்ளை எத்தனை நாள் சமாளிச்சுட்டு தான் வந்திருக்கிற. ஆனா இது நான் வரைக்கும் இருந்த நிலைமை வேற, இனிமே இருக்க போற நிலைமை வேற. என்னப்பா இப்படி சொல்றீங்க? ஆமாம்மா, இது நான் வரைக்கும் இந்த குடும்ப பொறுப்பு போற ரவி மாப்பிள்ளை கிட்ட இருந்துச்சு. ஓடி ஆடி அவர் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவர் இப்ப முடங்கி போயிட்டாரு. இனிமே இந்த குடும்ப பொறுப்பு போற உன் தோள் மேலதான் இருக்க போகுது. இந்த சுமைய குடும்ப பொறுப்பை நீ அழகா சமாளிச்சாகணும். தைரியம் வேணும், எதிர்நீச்சல் போட்டு ஜெயிக்கணும். போராட முடியுங்கிற தைரியம் எனக்கு இருக்குப்பா. ஆனா எனக்கு இருக்கிற ஒரே இடைஞ்சல் அவர் மட்டும்தான். அவர் எனக்கு கொடுக்கிற மன தொந்தரவு இருக்கே, கஷ்டங்களை விட பெரிய கஷ்டம்பா. லீலா, நீ இனிமே அதை பத்தி எல்லாம் நினைக்கவே கூடாது. ஏன்னா இனிமே நீ வீட்டுல இருக்க போற நேரம் குறைச்ச, பாதி நேரம் ஆபீஸ்ல தானே இருக்க போற. அதனால பாதிப்பு அந்த அளவுக்கு இருக்காது. அது வந்தவர மாப்பிள்ளை இந்த மாதிரி முடங்கி இருக்கும்போது ஓடி ஆடி நீ கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்தை காப்பாத்துறத நினைச்சா அவர்கிட்டயும் ஒரு பாதிப்பு வரும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆமா, இது வரைக்கும் நீ பட்ட கஷ்டம், பட போற கஷ்டம் எல்லாத்துக்கும் நிச்சயமா பலன் கிடைக்கும்.
இனிமே நீ உன் வேலை உன் குழந்தைங்க இதுல மட்டும் கவனத்தை செலுத்து. அதே அளவு அக்கறைய ரவி மாப்பிள்ளைகிட்டையும் காமி, எல்லாம் சரியா போயிடும். லீலா, மத்த சராசரி பெண்களை போல இந்த நிலைமையால நீ உடைச்சு போயிடக்கூடாது. ஜெயிச்சு காட்டுவேன்னு ஒரு வீம்பு உனக்கு வேணும். மனச கல்லாக்கிட்டு வேலையை கவனி. இந்த குடும்ப பொறுப்பு போற இனிமே உன் தலைமையில இருக்குங்கிறத உணர்த்து தைரியமா இரு. எல்லாம் சரியா போயிடும். குழந்தைங்களை பார்க்கணும் போல இருக்குப்பா. அதுங்க என்ன பண்ணிட்டு இருக்குங்களோ தெரியல. பார்க்கலாமாப்பா? கிளம்பு, போலாம். தனக்கா விட்டு போய் குழந்தைய பார்த்துட்டு அப்படியே ஆபீஸ்க்கு போலாம். நல்லது. முதல்ல மீட் கிளம்பு. விஜய், ஹாஸ்பிட்டல் போய் ரவியை பார்த்து வரலாமா? நான் வரல. ஏன்? சூழ்நிலை சரியில்லை. என்ன சூழ்நிலை சரியில்லை? இது பாருங்க, நம்ம 2 பேரும் வெளியே போகணும்னா குழந்தையும் தூக்கிட்டு போகணும். அப்படி செஞ்சாதான் இந்த வீட்டுல பிரச்சனை வந்துட்டு இருக்கேன். விஜய், குழந்தைய வெளியில தூக்கிட்டு போனா ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிருமேன்னு தான் வேணான்னு சொல்றாங்க. ஒண்ணு செய்யலாம், குழந்தை இங்கே இருக்கட்டும், அவங்கள பாத்துக்க சொல்லுவோம், நம்ம உடனே வந்துடலாம். கண்டிப்பா அங்க போயாகணும் விஜய். மாணிக்கன் என்கிட்டயும் டாக்டர் என்ன தெரியுமா சொன்னாரு? என்ன? லீலாக்காகத்தான் அப்ப சொல்லல. ரவிக்கு சாக்கடிச்சதுனால அவரோட நர்வஸ் சிஸ்டம் டோட்டலா அஃபெக்ட் ஆகி ஒரு பக்கம் கை கால் வேலை செய்ய முடியாத நிலைமையில இருக்காரு. நிஜமாவா? ஆமா விஜய், இந்த மாதிரி நேரத்துல தான் நம்ம அவங்க கூட இருக்கணும். என்னங்க, பாவம் லீலா. என்னதான் இருந்தாலும் கட்டின புருஷ கை கால் முடங்கி போயிட்டா அவ மனசு எவ்வளவு சங்கடப்படும். பத்தாததுக்கு 2 பொம்பளை பிள்ளைய வேற வச்சிருக்கா. அதுங்களை கவனிச்சுக்கணும், ஆபீஸ்க்கு போயாகணும். அதுவும் இல்லாம கடை வேற இருக்கு. பாவம், அவ என்னதான் செய்ய போறாளோ. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. லீலா தான் இன்னும் ரொம்ப தைரியமா இருக்கணும். லீலா தான் அது முடியும். ஒருவேளை லீலா ரொம்ப உடைஞ்சு போயிட்டா நம்மள மாதிரி ஆளுங்க தான் ஒண்ணு சேர்ந்து லீலாக்கு தைரியம் சொல்லி தைரியப்படுத்தணும். போலாமா? வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க ரவின்னு எலக்ட்ரிக் ஷாக் அடிபட்டு 209 சார். 209. ஓகே. இல்ல செல்வா, என்ன வந்ததும் சத்தம் இல்லாம கிளம்புற? எப்படி இருக்கீங்க ரவி? ஏன் என்ன பாக்குறதுக்கு பயமா? எதுக்கு? உங்களை பார்க்கணும் தானே வந்திருக்கேன். எதுக்கு பயம்? கரெக்டு தான். எதுக்கு பயப்படணும்? தேவையில்லை. நான் உன்னை என்ன பண்ண போறேன்? எதுவும் பண்ண மாட்டேன். செத்து இருக்கணும். அவ்வளவு பெரிய ஷாக். என்னுடைய நல்ல நேரமோ கெட்ட நேரமோ தெரியல. அநேகமா கெட்ட நேரமா தான் இருக்கணும். அதனாலதான் ஒரு கை கால் இழுத்துக்குச்சு. வருத்தப்படாதீங்க ரவி. நீ ஈஸியா சொல்லலாம் செல்வம். ஏன்னா உனக்கு கை கால் முழுசா இருக்கு. என்ன ரவி, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. உங்க ஒன்னும் உன்னை கோவிச்சுக்கல. நீ ஆறுதல் சொல்ற, எனக்கு புரியுது. ஆனா அதனால எல்லாமே சரியாயிடாதே. தெரு தெருவா நடந்தேன், சைக்கிள்ல சுத்தினேன், 2 வீலர் ஓட்டினேன். இப்படி ஓடி அடி தெரிஞ்சவன படுத்த படுக்க கட்டல போட்டுச்சுன்னு நினைக்கும் போதுதான் அர்த்தமா இருக்கு. ரவி, எனக்கு உங்க வேதனை புரியுது. கொஞ்சம் தைரியமா இருக்க முயற்சி பண்ணணும். அப்படிதான் நினைச்சு
நான் இருந்துகிட்டு இருக்கேன். நான் பிறந்ததுல இருந்தே கடவுள் எனக்கு எந்த குறையும் வைக்கல. இதனால் வரல நான் நல்லா தான் இருந்தேன். ஆனா இப்பதான் இப்படி ஓகே இப்படியும் வாழ்ந்துடலான்னு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அந்த நம்பிக்கை எனக்குள்ள நானே ஏற்படுத்திக்கிட்டேன் செல்வம். கரெக்ட் ரவி. இப்ப அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு முக்கியம். ஏன்னா மத்தவங்க சொல்ற ஆறுதலை விட நமக்கு நாமே கொடுத்துக்கிற தைரியம் தான் எப்பவுமே பலமா இருக்கும். நான் எப்பவும் ரொம்ப தைரியசாலி. தைரியத்தை விடல. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஆனா என் வைராக்கியத்து மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா உண்மையிலையும் லீலா மேலையும் தான் எனக்கு நம்பிக்கை இல்ல. ரவி என்ன பேசுறீங்க ரவி? உண்மைதான் ஏன் சொல்றேன். அன்னைக்கு நீ வீட்டுக்கு வந்தேன்னு கேட்டப்ப இல்லன்னு சாதிச்ச. அவனும் அப்படிதான் சாதிச்சா. வாய் தவறி போய் சொல்றவங்க கூட நம்பலாம். இப்படி ரெண்டு பேரும் திட்டம் போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச வச்சுட்டு போய் சொல்றாங்க, நம்பவே முடியாது. ரவி வேண்டாம் ரவி. ஏன் இப்படி ஆபாசமான எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வருதுன்னு எனக்கு தெரியல. நல்லா இல்ல. சும்மா வெள்ளந்தி மாதிரி மூஞ்சி வச்சுட்டு பேசாத. அவளும் அப்படிதான் இருப்பா. என்கிட்ட அடங்கி இருப்பா. எடுத்தறிஞ்சு பேசினாலும் என்கிட்ட ஒரு பயம் இருக்கும். ஆனா இன்னைக்கு எந்த பயமும் இல்லாம என்கிட்ட சொல்லாம அவ வேலைக்கு போறானா, அவளுக்கு அந்த தைரியம் எங்க இருந்து வந்துச்சு? நீ என்னைக்கு வீட்டுக்கு வந்தியோ அன்னையில இருந்து தான் அவளுக்கு அந்த தைரியம் வந்திருக்கணும். ரவி நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு பேசுறீங்க? முதல்ல நான் கூட அப்படிதான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு எனக்கு ஒண்ணு சந்தோஷப்பட்டு என்ன பாக்குறது ஓடி வந்த பாரு. அப்ப நான் நினைச்சது சரின்னு முடிவு பண்ணிட்டேன். நான் கிளம்புறேன் ரவி. உண்மை சுடுன்னு சொல்லுவாங்க. அதான் ரொம்ப ரொம்ப சுற்றுச்சு போல இருக்கு. கிளம்பிட்ட. இதுக்கு மேல நான் அதையும் கேட்கறதுக்கு விரும்பல. நான் வரேன். அட போயா. இனிமேல் நீ வந்தா என்ன வரலனா என்ன? என் வீட்டுக்கு வரத பத்தி தான் சொல்றேன். அப்படியே நீ என் வீட்டுக்கு வந்தாலும் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. கையாலாத காவல்கார மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதான். வா செல்வம். ரவியை பாத்தியா? ஏன் ஒரு முகம் ஒரு மாதிரியா இருக்கு? ஒண்ணும் இல்ல. அவன் ஏதாவது சொன்னானா? என்னென்னமோ சொன்னாரு. அவன் குணம் எப்பவும் அப்படித்தான், மாறாது. நீ ஒன்னும் வருத்தப்பட்டுக்காத. இந்த நிலைமையிலேயும் அவன் தப்பு உணரலைன்னா அவனை எந்த கணக்குல சேர்க்கறது? அவன் ஒரு குணம் கட்ட பைய செல்வம். நீ ஒன்னும் வருத்தப்பட்டுக்காத. இல்ல பரவாயில்ல. அவரோட கைகால் சரியாறதுக்கு ஏதாவது வழி இருக்கிறதா டாக்டர் ஏதாவது சொன்னாரா? தெரியாது செல்வம். அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. கை கால் சரியாகிறது பெரிய விஷயமே இல்லை. மனசு சரியா இருக்கணும். மனசுல விகல்பம் இல்லாம இருந்திருந்தா அவனுக்கு எல்லாமே நல்லதா நடந்திருக்கும். அவனுக்கு என்னைக்குமே நல்ல எண்ணங்கள் மனசுல வந்ததில்லை. நம்ம என்ன பண்ண முடியும்? அவன் தலையெழுத்துப்படி தானே நடக்கும். நீங்க வருத்தப்படாதீங்க. கடவுளை நம்புவோம். நான் போயிட்டு வரேன். சரிப்பா. சரி 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 சரி. அழாத அழாத அழாத. இங்க பாருங்க பாருங்க பாரு. ஆக்கட்டு ஆக்கட்டு. சரிம்மா. வாங்கப்பா. இங்க பாரு. அம்மா பாரு அம்மா பாரு. அம்மா வந்து அப்படி செல்லம் பால் முடி வாங்கிக்க. இல்லடா இல்லடா இல்ல இல்ல. அப்பா டாக்டர் என்னப்பா சொன்னாரு? ஓ சரிடா சரிடா. இல்லடா தங்க. என்னப்பா என்ன சொன்னாருன்னு கேக்குறேன். ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. இல்ல இல்ல. ரவி மாப்பிளைக்கு ஷாக் அடிச்சதோட பாதிப்பு இந்த அளவுக்கு தீவிரமா இருக்குன்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அவருக்கு ஒரு கையும் காலும் விளங்காம போயிருச்சு. டாக்டர் இது காலப்போக்கில் சரியா இருந்தான்னு சொல்றாரு. அவர் மன உறுதியோட போராடினார்னா திரும்பவும் பழைய நிலைமைக்கே வந்துடலாமா?